மசோதாவை திரும்ப பேரு, ஒன்றிய அரசே திரும்ப பேரு, பிஜேபி அரசே திரும்ப பேரு, மோடி அரசே திரும்ப பேரு, திரும்ப பேரு, திரும்ப பேரு, வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பேரு. நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆலோசனைப்படி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி, மத்திய சென்னை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பூக்கடை SKM குமார் அவர்களுடைய தலைமையில் இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து அமைதியான முறையில் அறவழியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய பிஜேபி அரசு தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா. இது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை சிதைக்கக்கூடிய வகையில் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது பாசிசத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். வக்ஃப் என்பது மதத்தின் மீது கொன்ற பற்றின் காரணமாக, இஸ்லாத்தின் மீது கொன்ற பற்றின் காரணமாக தங்களுடைய சொந்த நிலத்தையோ பொருளையோ மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் தானம் வழங்குவதுதான் வக்ஃப். அப்படி இஸ்லாமியர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய நிலத்தை பள்ளிக்கூடம் கட்டுவதற்காகவோ, கல்வி நிலையங்கள் உருவாக்குவதற்காகவோ, மசூதியின் பயன்பாட்டிற்காகவோ ஒரு நிலத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த அதிகாரம் என்பது அந்த வக்ஃப் கமிட்டிக்கு தான். ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த அதிகாரம் முழுவதும் அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டும் என்று அடாவடித்தனமாக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. எம்மதமும் எங்கள் மதம் என்ற உணர்வு கொண்டவர் தலைவர் தளபதி அவர்கள். அவரின் வழியில் வரக்கூடிய நாங்களும் எம்மதமும் எங்கள் மதம். எந்த மதத்திற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் நபராக ஓங்கி குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தலைவர் தளபதி அவர்கள். அந்த அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு நேற்று இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவுடன் முதலாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற முதல் கட்சி எதுவென்றால் தமிழக வெற்றி கழகம் என்பதில் நாங்கள் பெருமையாக சொல்றோம். ஏனென்றால் நாங்கள் மக்களின் பக்கம் நிற்கின்றோம், குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய பக்கம் நிற்கின்றோம். இஸ்லாமிய சமூகத்திற்கு எந்த வடிவத்தில் எப்படி ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தை தடுக்கக்கூடிய போர்படை தளபதியாக எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார், நாங்கள் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த சட்ட திருத்த மசோதா என்பது ஒரு அடாவடித்தனமாக ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆட்சியும் அதிகாரமும் தங்களிடம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது பாசிச போக்கு. அந்த பாசிச போக்கை தான் ஒன்றிய அரசு கடைபிடித்திருக்கிறது. ஒருபொழுதும் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் இந்த சட்ட மசோதாவை ஆதரிக்காது, ஏற்றுக்கொள்ளாது. நாங்கள் மிக மூர்க்கமாக இந்த சட்ட மசோதாவை நாங்கள் எதிர்க்கிறோம். மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவும் இந்த சட்ட மசோதாவை எதிர்க்கிறாங்க. இப்ப நம்மளும் எதிர்க்கிறோம். எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசாங்கம் எதற்காக கட்டுப்பாடு விதிக்கணும்? எதற்கு நீங்க கைது பண்ணணும்? காலையிலிருந்து எங்க தோழர்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அனுமதி கொடுப்பதில்லை. இதைதான் எங்க தலைவர் பாசிசம் பாயாசம் என்று சொல்கிறார். அமைதியான முறையில் தான் போராடுறோம். திமுக நேற்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறீங்க. இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை தான் எங்க தலைவரும் சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அப்ப போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அதை நசுக்க வேண்டிய தேவை ஏன் திமுகவிற்கு வந்தது? யாரை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள்? பிஜேபியை பார்த்து பயப்படுறீங்களா? தமிழக வெற்றி கழகம் என்பது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, மக்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி.
அதனால நீங்க என்ன கட்டுப்பாடுகள் விதித்தாலும் அந்த தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி போராடக்கூடிய தோழர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு தோழர்கள். அதனால இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவர்களுக்கு கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்க வேணாம். தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது, எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அதனால இப்ப இந்தியா முழுமைக்கும் மதம் சார்ந்த சொத்துக்களை பராமரிப்பது அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான். இப்ப இந்து மதத்தினுடைய சொத்துக்களை இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் பராமரிக்கிறாங்க. தேவாலய சொத்துக்களை கிறிஸ்துவ சொத்துக்களை கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் தான் பராமரிக்கிறாங்க. அதே போன்று இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தானே பராமரிக்கணும். அதுதான சமத்துவம், அதுதான ஒரு சமூக நீதி. ஆனா அந்த இடத்தில் அரசியலை புகுத்தி அவர்களிடமிருந்து அந்த நிலத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு சூழ்ச்சி வேலையை ஒன்றிய அரசு செய்கிறதா? அப்ப இஸ்லாமியர்களை நசுக்கக்கூடிய வேலையை ஒன்றிய அரசு செய்கிறதா? அப்போ இஸ்லாமியர்களை பொருளாதார ரீதியில் பின்னடைய வைத்து அவர்களை இரண்டாம் தர குடிகளாக மாற்றுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா? கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா என்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல அடக்குமுறைகளை சட்டங்களை கொண்டு நசுக்குகிறார்கள். இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடுங்க, வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு இந்தியா. அப்படிப்பட்ட ஒரு இந்திய திருநாட்டில் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய மக்களை சிதைக்கக்கூடிய வேலையில் ஒன்றிய அரசு ஈடுபடுகின்ற பொழுது அதை நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும்? இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்திய நாடு சுதந்திரம் பெற்று விட்டதா? இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடி பல இஸ்லாமியர்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கிறாங்க. இந்த இந்திய நாடு உருவாவதற்கு இஸ்லாமியருடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு. அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தை முடக்குவதற்கு உண்டான சூழ்ச்சி வேலை தான் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்பது. எனவே இந்த சட்ட திருத்த மசோதாவை ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகமும் எங்கள் கட்சியுடைய தலைவரும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் இஸ்லாமியர்களின் பக்கம் நின்று நாங்கள் ஓங்கி குரல் கொடுப்போம். இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் நபராக நாங்கள் வருவோம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம், கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது முதல் ஆர்ப்பாட்டம் கிடையாது, நாள்தோறும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெறுகின்ற வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் சமரசம் இல்லாமல் போராடும். நீங்கள் சிறைப்படுத்தினாலும் வழக்கு பதிவு பண்ணாலும் எங்களை முடக்கினாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு போராடுவதற்கு எங்கள் தலைவரின் சிங்க தோழர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால ஒன்றிய அரசு இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக நீங்கள் திரும்ப பெற வேண்டும். அப்படி திரும்ப பெறவில்லை என்றால் இந்தியா முழுவதும் மக்கள் புரட்சி என்பது வெடிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புரட்சி என்பது தானாக உருவாவதில்லை, நாம் தான் புரட்சியை உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை தலைவர் தளபதி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த புரட்சி என்பது இந்தியா முழுவதும் காட்டி தீ போன்று பரவி ஒன்றிய அரசே இந்த சட்ட மசோதாவை பின்வாங்கக்கூடிய சூழலை தமிழ்நாட்டு மக்களும் இந்தியா மக்களும் இஸ்லாமியர்களும் உருவாக்குவார்கள்.